வணக்கம். நான் தாமரை முன்னா ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம நெய் சோறு செய்கிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல நம்ம அரிசி ஒரு 1/2 hour ஊற வச்சுருவோம். ஊற வச்சுட்டு ஒரு பாத்திரம் வச்சு நம்ம அதுக்கு கொஞ்சம் நல்லா எண்ணெய் நிறைய தாராளமாக ஊற்றிக்குவோம். எண்ணெய் ஊற்றிட்டு அதில் ஒரு 4 பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை போட்டு நல்லா பொன்னூரில் வதங்கினதுக்கப்புறமா நம்ம புதினா ஒரு கைப்பிடி போடுவோம். புதினா நல்லா வதக்கி கொடுக்கலாம். வதக்கி கொடுத்துட்டு நம்ம அதில் ஒரு 5 பச்சை மிளகாய் போட்டுக்குவோம். ஒரு 5 பச்சை மிளகாய் போட்டு இதுவும் நல்லா வதங்கட்டும். அப்புறம் ஒரு 200 கிராம் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா வதங்கட்டும், பொன்னூரில் வதங்கட்டும் வெங்காயம். இது வதங்கினதுக்கப்புறமா செஞ்சோம்னா தான் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். நல்லா ஒரு 50 கிராம் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க. போட்டுட்டு நல்லா இது கூட 200 கிராம் தக்காளி போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுருவோம். உப்பு போட்டு நல்லா வதக்குவோம். நல்லா வதக்கி கொடுத்துட்டு நம்ம இதுக்கு தேவையானது தண்ணி ஊற்றுவோம். தண்ணி 1க்கு 2ன்னு வைப்போம் நம்ம தண்ணி. அது தண்ணி கொஞ்சம் குறைச்சிட்டு நம்ம பால் ஒரு 250 மில்லிகிராம் தண்ணி பால் ஊற்றிக்கலாம் இதில். அப்போ பால் ஊற்றும் போது நமக்கு சாப்பாடு நல்லா வெள்ளையாக நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பாடு. பால் ஊற்றி நம்ம தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரிசி போடுவோம். நம்ம ஊறின அரிசின்றதுனால நமக்கு சீக்கிரமாக வெந்துடும். அதனால் நம்ம கொஞ்சம் நல்லா அரிசி போட்டு ஒரு கலரி கொடுத்து மூடி போட்டு வைப்போம். நம்ம வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க, நல்லா விரும்பி சாப்பிட்றவங்களா இருந்தால், இல்லை சாதாரணமாக நம்ம வீட்டில் செய்யணும் போது ஒரு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை செய்யறதுனா நம்ம இதை கூட வெறும் காய்கறிங்க நிறைய பட்டாணி, பச்சை பட்டாணி, கேரட்டு, பீன்ஸு இதெல்லாம் போட்டு வச்சோம்னாலுமே நம்ம தொட்டுக்கிறதுக்கு கூட எதுவுமே தேவையில்லை, அப்படியே சாப்பிடலாம். அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை நான்வெஜ்ஜு சாப்பிட்றவங்களா இருந்தால் நம்ம சின்னதாக பீஸ் கட் பண்ணி நம்ம இது கூட போட்டோம்னா வெள்ளை பிரியாணி மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு கூட ஒரு சிக்கன் கிரேவியோ மட்டன் கிரேவியோ வச்சு சாப்பிடலாம், இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இல்லை வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களா இருந்தால் நம்ம ஒரு காய்கறிகள்லாம் போட்டு குருமா வச்சு சாப்பிடலாம். இது ரெண்டுத்துக்குமே ரொம்ப சூட்டபுளாக இருக்கும், நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போ நம்ம இதை நல்லா கலரி கொடுத்துட்டு பக்கத்தில் ஒரு அடுப்பத்தை வச்சு நம்ம நெய் ஊற்றுவோம். நெய் ஊற்றி நம்ம முந்திரி போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். வதக்கி அதில் தூக்கி கொட்டலாம். போட்டு நல்லா கொஞ்சம் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறமா அதில் போட்டு நல்லா கலரி கொடுத்தோம்னா நம்ம நெய் சாப்பாடு நல்லா கமகமான்னு இருக்கும். நம்ம போட்டுட்டு நல்லா கலரி கொடுத்துட்டு மூடி வச்சுருங்க. கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு நம்ம பரிமாறும் போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக நல்லா இருக்கும் சாப்பாடு. நம்ம பெரும்பாலும் பேர் நம்ம நெய் சோறே மறந்து போயிட்டோம். எப்போவுமே நம்ம இதையும் நம்ம ஃபாலோ பண்ணிக்குவோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.